உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொருள், விலை மதிப்பு மிகுந்த ஒரு பொருள் நம்மக்கிட்டே வந்து காண போயிடுது. அது திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா? ஆனால் இங்கே கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஆலாங்கொம்புன்னு ஒரு இடத்துல செந்தில்குமார் அப்படின்னு ஒரு நல்ல மனிதர் பழைய துணிமணி வாங்கி வியாபாரம் பண்ணுற ஒரு சின்ன கடையை வச்சுருக்காரு. ஒரு எளிய மனிதர், அளவான வியாபாரம், நியாயமான வியாபாரமும் கூட. அவர் அப்படியே இருக்கட்டுங்க அந்த பக்கம். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த காட்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அது வந்து சிறுமுகை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன். அதில் இன்ஸ்பெக்டர் திருமதி அம்பிகா அவங்க தலைமையில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இயங்கிட்டுருக்கு. மற்ற காவலர்களாக இருக்காங்க, எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அவங்களும் அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். மூணாவதாக மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சிக்காரம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் ஒரு காப்பகம் இருக்குது. இந்த முதியோர் இல்லம் மாதிரி அந்த தன்னார்வலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க எப்படி அதை நடத்துகிறாங்க அப்படின்னா, வீடு வீடாக போய் அந்த காப்பகத்துக்கு தேவையான பணம், காசு, உணவுப் பொருள், துணிமணி, பழசுப்பட்ட எதுனாலும் சரி, எதை பிரியமாக கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து இவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போது சரியாக பயன்படுத்தக்கூடியதெல்லாம் இவங்க எடுத்து பயன்படுத்திட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆலாங்கொம்பு செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, அவர் கடையில் கொண்டு வந்து போட்டுருவாங்களாம். அதுக்கு ஏதோ ஒரு காசை வாங்கிட்டு போய் அவங்க அக்கௌண்ட்டில் சேர்த்துருவாங்க போல். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, செந்தில்குமார் இந்த மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குற துணிகளை எல்லாம் காசு கொடுத்து வாங்கி தரம் பிரிக்கிறார். இவர் தரம் பிரித்து இவருக்கு மேலே இருக்க வியாபாரிக்கு அதை இவர் விற்றுருவார். இதில் ஒரு சின்ன மார்ஜின் இவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தரம் பிரிக்கிற காலத்தில் பாருங்கள், ஒரு புடவைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மணி பர்ஸ் கிடைக்குது. இவர் பார்த்த உடனே அதிர்ச்சி, ஆச்சரியம் எல்லாம் ஒன்றா வருது இவருக்கு. மணி பர்ஸ் எல்லாம் போடுவாங்களா புடவைக்குள்ளே வச்சு அப்படின்ட்டு திறந்து பார்க்குறார். பார்த்தா ஒரே அதிர்ச்சியான விஷயம். கிட்டத்தட்ட 12 பவுன், 4 செயின், ஒரு மோதிரம், 2 ஜோடி கம்மல், இத்தனை உருப்படியும் அந்த பர்ஸுக்குள்ளே இருக்குது. கூடவே ஒரு பேங்க்கில் ஏதோ டீல் பண்ண மாதிரி ஒரு ரசீது இருக்குது. இவர் அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆஹா நமக்கு அடிச்சுதுரா யோகம் அப்படின்லாம் நினைக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பக்கத்தில் இருக்க சிறுமுகை காவல் நிலையத்தில் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்னோம் இல்லைங்களா, திருமதி அம்பிகா, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. கிட்டத்தட்ட 12 பவுனுக்கு மேலே, இன்றைக்கி சாதாரண மேலே போட்டால் கூட 12 லட்சத்துக்கு மேலே அதனுடைய மதிப்பு. குண்டு மணி கூட குறையாமல், எந்த விதமான சலனமும் இல்லாமல் முழு திருப்தியாக கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. அந்த ஆய்வாளர் அம்மா பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த உரியவர் யார் அப்படின்னு ஒரு விசாரணை பண்ணி ரகசியமாக அதை தேடிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் அதே ஊர் சிக்காரம்பாளையத்தை சேர்ந்த சுந்தர் அப்படிங்கிறவருடைய மனைவி சுதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட நகைன்னு தெரிய வந்தது. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோ மாமியாரோ யாரோ பாதுகாப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஏதோ ஒரு புடவைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏதோ ஞாபகத்தில் அது பழைய புடவைன்னு நினச்சி அதை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். அந்த புடவை அங்கே யாருக்கும் சரியாக வராதனால அது நேராக செந்தில்குமார் கடைக்கு வர, அவர் அது மேலே ஆசைப்படாமல் அந்த பொருட்களை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க, அந்த காவல்துறை அந்த இடத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு செயல்பட்டதுனால சரியான உரியவர்களுக்கு அந்த நகை போய் சேர்ந்து விட்டது. இந்த விஷயம் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் போட்டிருந்தாங்க. நல்ல விஷயங்களை கண்டிப்பாக 4 பேருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை. இந்த மாதிரி ஒரு சிலர் நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் எப்பயாச்சும் மழை பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக பெரிய பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்லவர்கள் குறைந்து விட்டார்கள்னு பொதுவாக சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு நல்லவர்கள் எப்போ நம்மோடு வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. ஏன் அது நம்மளாக இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கலாம் இல்லைங்களா? சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மீண்டும் ஒரு பாராட்ட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தான் விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு
பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.